அரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 11.9% என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் தொழில்களில் பெண்களின் பங்களிப்பு 30% உள்ளதாகவும் நிகழ்ச்சி. துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 11.90 விழுக்காடு. தமிழ்நாட்டோட தொழில் முனைவோரில் பெண்களுடைய பங்கு 30 விழுக்காடு. இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களில் 6,30,000 பேர், அதாவது 42 விழுக்காடு பெண்கள். பதிவு செய்யப்பட்ட சிறு குறு தொழில்கள் உள்ளதில் நாட்டிலேயே தமிழ்நாடு 3வது இடம் வகிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வேளாண்மைக்கு அடுத்து சிறு குறு தொழில்கள்தான் தமிழ்நாட்டில் பிரதானமாக உள்ளதாகவும் பேச்சு. சென்னை மற்றும் மதுரையில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர்பாக தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை மூலம் விளையாட்டுத் துறையில் தென் மாவட்டம் மேம்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி நம்பிக்கை. தமிழகத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்து ஓராண்டு நிறைவு. கள்ளக்குறிச்சி மக்களை கண்ணீரில் மூழ்கடித்த திமுக அரசை மக்கள் ஓட ஓட விரட்டியடிக்க போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை. மா விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரதம். தமிழக அரசை கண்டித்து நடைபெறும் போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக காரணம் இல்லை என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அதிரடி. பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக காரணம் என அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய் எனவும் திட்டவட்டம். நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை திமுக தலையீடுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையீடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். மோசமான கொடுங்கோல் ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக என அன்புமணி விமர்சனம். திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் காலம் வந்துவிட்டதாகவும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேச்சு. மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தவே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது. மதுரையில் நடந்த மத நல்லிணக்க பேரணியில் பங்கேற்ற பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தரிசனம். கோயிலுக்குள் ஒரு தம்பதியுடன் செல்ஃபி எடுப்பதற்கு முன் நெற்றியில் இருந்த விபூதியை அழித்ததால் சலசலப்பு. மதுரை சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்திற்கான மண். இங்கு மதத்தின் பெயராலோ கடவுளின் பெயராலோ அரசியல் செய்ய முயன்றால் எடுப்பயாது என இயக்குனர் அமீர் பேட்டி. நோக்கம் என்னன்னா, முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல, முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள்.
திருநெல்வேலி தொகுதி எம்பி ராபர்ட் புரூஸ் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. நயினார் நாகேந்திரன் ஆஜரான நிலையில் வரும் 26ஆம் தேதி மீண்டும் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையினரின் பதவி உயர்விலும் எதிரொலிக்கிறது திமுகவின் ஏமாற்று வித்தை. தமிழக அரசு தேர்தல் நெருங்கும் வேளையில் அரைகுறையாக வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் அண்ணாமலை விமர்சனம். $80 கோடியில் நிதியில் புது பொலிவுடன் நாளை திறப்பு விழாவுக்கு தயாராகிறது வள்ளுவர் கோட்டம். புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து வண்ண விளக்கொளியில் பழமை மாறாமல் மின்னுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தல். அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி பொன்மலையில் இருந்து புறப்பட்டது ஊட்டி மலை ரயில் என்ஜின். பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து உதகைக்கு பயணம். கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பேட்டையில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் இடித்து தள்ளிய போலீசார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோயில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே தகராறு. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இளைஞரை சரமாரியாக தாக்கிய வீடியோ வைரல். இரண்டு நாள் பயணமாக பீகார், ஒடிசா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு இன்று செல்கிறார் பிரதமர் மோடி. விசாகப்பட்டினத்தில் நாளை நடைபெறும் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு வருகை தந்தார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. ஆதி சுனஞ்சகிரி பல்கலைக்கழகத்தில் புதிய கட்டிடத்தை இன்று திறந்து வைக்கிறார். %15 விமான சேவையை குறைப்பதாக அறிவித்தது ஏர் இந்தியா. வான்வெளி மூடல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான விமான சேவை குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிப்பு. வட அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான விமான சேவை குறைப்பு. ஜூலை 15ஆம் தேதி வரை குறைந்த எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்படும் என ஏர் இந்தியா அறிவிப்பு. தொழில்நுட்ப கோளாறால் வியட்நாம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மீண்டும் டெல்லி திரும்பிய ஏர் இந்தியா விமானம். வானில் வட்டமிட்டபடி மீண்டும் பத்திரமாக தர இறங்கியதால் பயணிகள் நிம்மதி. UPSC இறுதி வரை சென்று நேர்முக தேர்வில் வெற்றி பெற முடியாதவர்களை உயர் பதவியில் பணியமர்த்தும் திட்டம். பிரதிபா சேது என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்.
பெங்களூரு ஆர்சிபி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. கூட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக புதிய மசோதாவை மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டுவர கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். மேற்கு வங்க மாநிலத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. சாலைகளை கபளீகரம் செய்த தண்ணீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குஜராத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் தாமோதர் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. தெருக்காட்டு அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் வீடியோ வைரல். கேரளா, மேற்கு வங்கம், குஜராத், பஞ்சாப் மாநிலங்களில் அமைதியாக முடிந்த இடைத்தேர்தல். 5 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. எதிரி நாட்டின் கண்ணில் தென்படாமல் சென்று தாக்கும் திறன் கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தயாரிப்பு. விமான படைத்திறனை மேம்படுத்தும் பணிகளை தொடங்கியது மத்திய அரசு. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாளை மறுநாள் ஆக்சியோம் 4 விண்கலத்தை ஏவும் திட்டம் ஒத்திவைப்பு. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என நாசா தகவல். வங்கிகளில் இந்தியர்களின் டெபாசிட் தொகை கடந்த ஆண்டில் 37,600 கோடியாக அதிகரிப்பு. அதிக தொகை வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் முதல் 3 இடங்களில் பிரிட்டன், அமெரிக்கா, மேற்கு இந்திய தீவுகள் இடம் பிடிப்பு. இந்தியாவில் உள்ள கட்டமைப்புகளை விரிவுபடுத்த அமேசான் நிறுவனம் திட்டம். பிளிப்கார்ட், ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனங்களுக்கு போட்டியாக $233 மில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல். அமெரிக்காவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா வழங்கும் நடைமுறைகள் மீண்டும் தொடக்கம். மாணவர்களின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. அமெரிக்க அதிபருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும். இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியதற்காக டிரம்பிற்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் வலியுறுத்தல். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதா வேண்டாமா என 2 வாரங்களுக்குள் முடிவு. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் என ட்ரம்ப் நம்புவதாகவும் வெள்ளை மாளிகை தகவல். ஈரான் மதத் தலைவர் கமேனியை கொல்வதே போரின் இலக்கு. தற்போதைக்கு கமேனியை கொல்லப் போவதில்லை என அதிபர் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் திட்டவட்டம். ஈரான், இஸ்ரேல் இடையிலான போரில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையெனில் கணிக்க முடியாத மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்காவுக்கு ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை. இஸ்ரேலின் பீர்செபாவில் உள்ள செரேகா மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். மருத்துவமனை முழுவதும் சேதமடைந்ததாக தகவல்.
அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் சோதனையின் போது வெடித்து சிதறிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட். வழக்கமான சோதனையின் போது கோளாறு ஏற்பட்டு வெடித்ததாக தகவல். I mean, even the other day when they, whoa! Oh my God. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போரில் ஈடுபட்டால் எந்தவிதமான எல்லைக்கும் செல்வோம். அதிபர் டிரம்புக்கு ஈரான் அமைச்சர் காசிம் எச்சரிக்கை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச தயார். ஆனால் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரின் இறுதி கட்டத்திலேயே அது சாத்தியமாகும் என்றும் அதிபர் புதின் திட்டவட்டம். கம்போடியாவின் முன்னாள் தலைவர் ஹன்சன் உடனான டெலிபோன் உரையாடல் கசிந்த விவகாரம். மன்னிப்பு கோரினார் தாய்லாந்து பிரதமர் ஷின்பத்ரா. நாளை சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதன் எதிரொலி. வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகம் அருகே நூற்றுக்கணக்கானோர் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ வைரல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் இன்று தொடக்கம். விராட் கோலி, ரோஹித் இல்லாத நிலையில் புதிய கேப்டன் சுப்மன் கில் தலைமையில் நடைபெறுவதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. IPL கோப்பையை வெல்வதை காட்டிலும் இங்கிலாந்து மண்ணில் கோப்பையை கைப்பற்றுவதே சிறப்பு. இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் குறித்து இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் கருத்து. இந்தியாவுடனான டெஸ்ட் போட்டி தொடரில் பும்ரா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார். பும்ராவின் பந்துவீச்சு குறித்து இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அச்சம்.